வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிற Facebookல ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா மீம்ஸ். இந்த மீம்ஸ் மூலமாக எல்லாரும் கலாச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி மீம்ஸை வந்து உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும்னா, நல்ல கிரியேட்டிவ்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் மீம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மீம்ஸ் மூலமாகவே நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வழியையும் நம்ம பார்க்க தான் போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் என்னன்னா, மீம்ஸ் கிரியேட் பண்ற அப்ளிகேஷன் தான். கூடவே இருக்கிற எல்லா மீம்ஸும் ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துடாம என்னோட யூடியூப் சேனல் நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல வந்து மீம்ஸ் வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களால உருவாக்க முடியும்னா, ட்ரெண்டிங்கான டாபிக் ஏத்த மாதிரி ஒரு மீம்ஸ் உருவாக்க முடியும்னா உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது வந்து ரொம்பவுமே உண்மையான விஷயம். இதுக்கான காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, சிறந்த ஒரு Facebook பேஜை நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதுல மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் தொகை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் எடுத்து கூட உங்களுக்கு அந்த பேஜ்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ நல்ல மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கே பிடிச்ச மீம்ஸை வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி மீம்ஸ் கிரியேட்டர் அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் தமிழ்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் எல்லாரும் கிரியேட் பண்ணிருக்க மீம்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா இதே மீம்ஸ் உங்களுக்கு எடிட் பண்ணணும்னா இந்த பென்சில் டூல கிளிக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே சில விஷயங்கள் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா விதமான மீம்ஸும் இந்த இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச மீம்ஸை நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், எப்படி நம்மளுடைய மீம்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, மேல டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே பல விதமான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கார்ட்டூன், படம் எல்லாமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஆக்ட்ரஸ், யூடியூப், உங்களுக்கு எது வேணுமோ, இல்லைன்னா சந்தானமா, விவேகா எல்லாரும் கொடுத்த எல்லா விதமான நகைச்சுவைக்கு தேவையான, இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மீம்ஸ் கிரியேட் பண்ண தேவையான படங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு மூவியை கிளிக் பண்ணி பார்ப்போம். மூவிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மூவிஸை கிளிக் பண்ண உடனே பல விதமான மூவிஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம தர்பார்ல ஒரு சீன் எடுப்போம்னு சொன்னா ஃபர்ஸ்டாவே இருந்துச்சு. தர்பாரை கிளிக் பண்ண உடனே தர்பார்ல பல சீன்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டோஸா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓபன் பண்ண மட்டும்தான் இருக்கு. இப்போ கிளிக் பண்ணிட்டோம். இது லோட் ஆகிருச்சு. லோட் ஆகணும்னா கீழே இருக்க பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபோட்டோ வந்து லோட் ஆகிருச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் ஜஸ்ட் ஹாய்ன்னு டைப் பண்றேன். ஹாய்ன்னு டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணோம்னா இந்த பிளஸ் மார்க்கை கிளிக் பண்ண உடனே அது வந்து இங்க வந்து என்டர் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான ஃபோன்ட் எல்லாமே செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா கலரை செலக்ட் பண்ணா கலரும் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா பேக்ரவுண்டும் கொடுக்கலாம். டிலீட் பண்ணணும்னா டிலீட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ற எல்லா விஷயமுமே மேல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து ஹாய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு இருக்கு. இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். இதுல வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து போர்டஸை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி மீம்ஸை வந்து நல்ல மீம்ஸை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். பிடிச்ச மீம்ஸை வந்து ரொம்பவுமே ஈஸியா கிரியேட் பண்றது வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக கிடைக்குது. இதை டிலீட் பண்ணா ஜஸ்ட் டிலீட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டிலீட் ஆயிரும். இதுல வந்து உங்களுக்கு போட்டோஸை கூட ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச போட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுடைய நண்பருடைய புகைப்படமோ யாருடைய புகைப்படமா இருந்தாலும் உங்களுக்கு ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க பிடிச்ச ஏதோ ஒரு போட்டோ வந்து உங்களுக்கு மீம்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணணுமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம பல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா மீம்ஸை கிரியேட் பண்றது எப்படிங்கறத வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு கூட சொல்லலாம். இதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச மீம்ஸை வந்து உங்களாலேயே கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பல நண்பர்கள் உங்களுடைய மீம்ஸ் கிரியேட் பண்றவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.